ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது விஜய் பார்வதி நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்னென்னா, விஜய் பார்வதி அன்னைக்கு வந்துட்டு வக்ரம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கு போய் மன்னிப்பு கேட்க போவாங்க. அதுக்கு விக்ரம் வந்து அசிங்கப்படுத்தியிருப்பார். எப்படின்னு வந்துட்டு அடுத்த வாரம் என்னை கலாய்க்க தான் போகிறேன். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வாரம் வந்துட்டு வாயை மூடிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப நெக்கில் பேசியிருப்பார். செம்ம காண்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அமித் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து பேசுவார், வக்ரம்ன்றது எங்கே இருக்குது, உன்னை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதும் உன்னை வந்து ஜட்ஜை மாற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, இதுக்கு அது என்னையா என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கும் போது அமித் சொல்லுவார், சாரி கேட்டுருங்க அப்படின்னு. அப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அன்றைக்கே அவங்க சாரி கேட்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நான் அதுக்குமே சாரி கேட்டிருப்பேன், நான் ஏன் கேட்கல அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, இவர் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த அரசி அந்த இது இருக்கும்போது இவங்க ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார், நீ எல்லாரும் முன்னாடி தான் அந்த வார்த்தையை சொன்னேன், அப்போ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேளுன்னு வச்சு செஞ்சு அமுச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இருந்தாலும் நான் வந்துட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பேன், இவர் வந்துட்டு ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து மன்னிப்பே கேட்கல. நான் அழுதப்போ இவர் வந்து அங்கேருந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதை விஜய் சேதுபதி வந்துட்டு அந்த குறும்படம் போட்டு நீங்கள் யாருங்க ஜட்ஜான்னு சொல்லிட்டு கலாச்சார் வந்து என்கிட்ட வந்து ஒரு வாட்டி அது மன்னிப்பு கேட்டிருப்பாரா? கேட்கல. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து கண்ணில் அடிப்பட்டு உள்ளே அழுதுட்ருக்கேன். வந்து டான்ஸ் பண்ணி மார்க் பண்ணாப்புல, அதுக்கு அங்கே வந்து ஏதாவது மன்னிப்பு கேட்டாரா? கேட்கல. அப்புறம் நான் மட்டும் எது கேட்கணும்? கரெக்டு தானே? இப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியா? உங்களுக்கு ஒரு விஷயம் வலிக்குதுன்னா அப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் வலிக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரியே விஷயம் தான் எனக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது ஹையாக இருக்கோ அதை விட ஹையாக எனக்கு வேறு ஒரு விஷயம் வந்துட்டு ஹையாக தோணுதுன்னா அதுதான் செம்மையாக சொன்னாங்க. அது உண்மை தான். இருந்தாலும் அன்னைக்கு விஜய் சேதுபதி சொன்னார்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்க போனாங்க. மன்னிப்பு கேட்கறது மனுஷத்தன்மை, அதை மன்னிக்கிறது கடவுள் தன்மை. மன்னிக்கிற மாதிரி அதை கேட்க போனவங்க மனுஷனாக அவங்க இருந்தாங்க. ஆனால் அவர் கடவுளாக மாறினார கிடையவே கிடையாது, மிருகமாக மாறிட்டார். அங்கே வந்து மன்னிப்பு கொடுக்க முடியாது. எப்படின்னு திட்டதான் போகிற. ஒரு 2 வாரம் இருந்துட்டோம், இன்னும் கந்து வெட்டிக்க வாங்க வந்தாங்க, கடன் கேட்க வந்தாங்களா? 2 வாரம் கழிச்சு வா பணம் பார்க்கலாம், இருந்தால் பார்க்கலான்ட்டு. என்னத்தான் சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.